இன்றைக்கு நாம் ஏசாயா 54ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. 70 வருடங்கள் பிள்ளையற்றவளாக இருந்த சீயோன் குமாரத்தி பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வரும்போது வாழ்க்கைப்பட்டவள் பெற்றெடுக்கும் பிள்ளைகளை பார்க்கிலும் அதிக பிள்ளைகளோடு திரும்பி வருவாள். இது சீயோனுக்கு கற்ப வேதனைப்படாமல் பிறக்கும் பிள்ளைகளைப் போலிருக்கும். எனவே ஆசரிப்பு கூடாரத்திற்கு அதிக இடம் தேவைப்படும். வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாக்க வேண்டியதாகும். பாபிலோனிலிருந்து வரும் அந்நிய புத்திரரை தடை செய்யாதே, பயப்படாதே. நீ உன் வாலிபத்தின் வெட்கத்தை மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எண்ணப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இத்துடன் ஏசாயா 54ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.